நம்மளுடைய சேனல்ல இனிமேல் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வராது. ஸோ இத பத்தி தான் உங்ககிட்ட இந்த வீடியோல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல், ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் வந்து ஆயிருச்சு. பட் நம்ம ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸில் அஃபிஷியலாக நம்ம கொண்டு போய் கரெக்டாக வீடியோஸ் வந்து எல்லாமே போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயராக வந்து நம்ம இதை வந்து ரெகுலராக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியூ இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு அந்த சேனல் வந்து மானிட்டைஸ்க்கு எலிஜிபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. யூடியூப்பில் சில க்ரைட்டீரியாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம போட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கிங் அண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, A to Z ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கான டிப்ஸ் A to Z வந்து நம்ம வந்து இதில் அப்படியே ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். ஒவ்வொருத்தருமே சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்குற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுற விஷயங்களுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி நம்ம போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து ஒரு வரன்முறை இல்லாமல் நம்ம விமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு A to Z எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுற ஒரு சேனலாக தான் இதில் வந்து இருந்தது. கிட்ஸுக்கான டிப்ஸு, பேரண்டிங் டிப்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நியூ இயரில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்த மாதிரி மானிட்டைஸ்க்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆயிருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போகணும், க்ரோ ஆகணும். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும். நம்மளுடைய கான்டென்ட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச்சை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ நான் நம்மளுடைய சேனலை வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நான் வந்து அப்போது வந்து நான் என் ஃபேமிலியில் ஒரு ஹோம் மேக்கராக நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை நான் ஷேர் பண்ணும்போது அடுத்தடுத்து ஓகே இந்த லோன் நம்ம எப்படி பே பண்ணலாம், இந்த இஎம்ஐஸ் நம்ம எப்படி குறைக்கலாம், இந்த இடத்துல நம்ம எப்படி மணி சேவ் பண்ணலான்னு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதில் தான் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்திருக்கீங்க அண்ட் வியூஸும் வந்துட்டு அதிகமாக வந்து நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ உங்களுடைய நீட் என்ன, நீங்கள் என்ன எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ யூடியூப்பில் நிறைய டைப் ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டு, எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்படின்னு நிறையா இருக்காங்க. குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சேனல்கிட்டையும் அந்த ஒரு சேனல் ஒரு கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறையா யூடியூபர்ஸ் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனலை எடுத்துக்கோங்களேன். மணி சேவிங்ஸ்க்காக போடுறோம் அப்படின்னா இதே ஜானரில் மணி சேவிங்ஸ்க்காக போடுற ஹோம் மேக்கர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை. ஸோ இப்போ நான் வந்து இதை நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இந்த சேனலை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மணி சேவிங்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்க்காக மட்டுமே, மணி ரிலேட்டடாக பணம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக கொண்டு வர்றது, ஸோ உங்களுடைய டைமை மேனேஜ் பண்ணுறது மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டிலேருந்து எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம், சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மணி சேலஞ்ச் வீடியோஸ், இப்படி வந்து A to Z மணி பற்றினதான வீடியோஸ் மட்டுமே நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரும் இனிமேல் தொடர்ந்து. ஸோ இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1 மந்த் 1.5 மந்த் வந்து நான் ரொம்ப யோசித்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு தான் சில விஷயங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சேனலை 2 விதமாக கேட்டகரிஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஒன்று வந்து மணி சேவிங்ஸ்க்கான இந்த வீடியோஸ், ஏன்னா நீங்கள் அதை தான் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கும் போது நான் அதை உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கணும். இனிமேல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்தது அப்படி தான் நம்ம எல்லாமே கான்டென்ட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அது நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்ம வந்து நம்மளால் அது பண்ண முடியுமா, இது சாத்தியமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நம்மளுக்கு எடுக்கும். ஸோ நான் என்னெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணுறேன், ஒவ்வொரு மாதமுமே நான் வேறு ஏதாவது விஷயங்கள் வீட்டுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து சர்ச் பண்ணி நான் எடுக்கிற கான்டென்ட்டை எல்லாத்தையுமே நான் என்னால் எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே கன்சிடர் பண்ணி ஓகேவாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ கான்டென்ட்டில் நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் அது எல்லாமே நான் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது ஒருத்தருக்கு மெஜாரிட்டியான பீப்புளுக்கு அது வந்துட்டு ஓகேவாக இருக்கணும். அதனால அப்போ தான் நம்ம அது கொடுக்குற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால.
ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிறதுனால தான் வீடியோஸ் வந்து பிரேக் ஆகி நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கொடுக்குற விஷயங்கள் லேட்டானா கூட நல்லா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் மெஜாரிட்டியான பீப்புள் இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 700 பேர் 800 பேர் வந்துட்டு மணி சேவிங்காக பார்க்குறாங்கன்னா, மீதி இருக்கிற 200 பேர் அப்படியே நம்ம விட்டுற முடியாது இல்லையா? மெஜாரிட்டியாக எனக்கு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம வந்து கிச்சன் டிப்ஸ் வீடியோஸு, குக்கிங்கில் இருக்கக்கூடியதான வீடியோஸ், இதை பார்க்குற வியூவர்ஸும் கொஞ்சம் நிறையா பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹோம் மேக்கிங்க்கு, மினி பிளாகுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வரக்கூடிய பீப்புளும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும், அவங்களையும் நம்ம அப்படியே விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தாட் இருந்தது. பட் இதில் எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இப்போ 2 பேரையுமே நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு சேனல் நான் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நான் வந்துட்டு ஹோம் மேக்கிங்க்கான விஷயங்கள் எல்லாமே கொண்டு போக முடியும். ஸோ 2யுமே நான் செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்து பிரிப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு போய் நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்டென்ட் நல்லாவே இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம செப்பரேட் பண்ணி பிரித்து என்னுடைய வியூவர்ஸ் இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். இப்போது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு டான்ஸு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஒரு வீடியோவில் நீங்கள் குக்கிங் வீடியோ போய் பார்க்குறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 வீடியோஸ் வந்துட்டு டான்ஸ் வீடியோஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அதே இடத்துல நீங்கள் போய் ஒரு குக்கிங் வீடியோ, ஒரு பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது நம்மளுடைய சேனல். ஸோ அதனால் இது செப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் எனக்கு என்ன யோசனையாக இருந்துச்சுன்னா, என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து யோசிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃப்ரீ ஹார்ஸில் ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு தொடங்கின இந்த விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு 1400 பேர் 1700 பேர்கிட்ட வந்து நம்ம வர்றோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம முகமே தெரியாத ஒருத்தங்க நம்பி நம்மளுடைய வார்த்தைகளை கேட்கறது, ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதில் வந்துட்டு நம்ம இன்னொரு சேனல் நம்ம கொண்டு போனோம்னா, நம்மளால் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக போக முடியுமா? அந்த சேனலில் ப்ராப்பராக நம்ம வீடியோஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது வச்சுருக்காங்களான்னா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. 2-3 சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுற இவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க, யூடியூபர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்க ஓரளவுக்காவது ரீச் ஆகியிருந்திருப்பாங்க. நம்ம ரொம்ப இனிஷியல் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இதை நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இது எல்லா கொஸ்டின் மார்க்குமே இருந்தாலும் கடைசியாக வந்து நின்னது ஒரே ஒரு விஷயந்தான். மெஜாரிட்டியான பீப்புளை பார்த்துட்டு ஒரு 10 பேர் இருந்தால் கூட அவங்கள நான் ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சந்தூஸ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து வீடியோஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறது கிடையாது. பட் அதிலிருந்து செப்பரேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் மிஷின் வந்து ரன் பண்ணி காட்டுங்க, வாஷிங் மிஷின் லைவாக வந்து ரன் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னவங்களுக்கு கூட வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து அந்த சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு 20 days 30 daysக்குள்ளே வந்துட்டு அந்த சேனலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி எல்லாமே நம்மளால் முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோஸ் வந்து அதில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் அது வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால இப்போ என்ன அப்டேட்னா, இனி நீங்கள் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பார்க்கணும்னு நினைக்கிற வியூவர்ஸ் இதில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதோடு எனக்கு இல்லை ஹோம் மேக்கிங் டிப்ஸும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் பேரண்டிங் டிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, டீக்ளட்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள், வ்ளாகு, நம்ம வெளியில் போகிற இந்த பொருள் இந்த இடத்துல விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய வ்ளாக்ஸு, அண்ட் நம்ம மந்த்லி க்ராசரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, மினி வ்ளாக்ஸ் மேக்ஸிமம் நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் அதை சொல்கிறீங்க மினி வ்ளாக் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி வந்து பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த சேனலில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதனுடைய ஹேண்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ சந்துஸ் ஹோம் அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணீங்க, போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளுடைய சேனல் வந்து முன்னாடி வரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதை தாண்டி வேறு வழிகள் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சேனல் நம்மளுக்கு இப்போ வந்து நல்ல க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம விட்டுற முடியாது இல்லையா? அதுக்காக தான் இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் க்ரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த முடிவு. ஸோ இதை வந்து எல்லா சேனலுமே பண்ணுறாங்க. பெரிய பெரிய சேனல்ஸ் பண்ணும்போது இது சின்ன சேனலாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கங்கள் வந்து இருந்தது. பட் நம்ம வந்து பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமான வீடியோஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டாக ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவோ இல்லை உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.